வள்ளுவ பெருமான் ஆழ்வினை உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். ஒருத்தர் தன்னால் முடியாதுன்னு நினைக்கிறத எது முடியும் எது முடியாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முடியும் அப்படின்றப்போ முயற்சி இல்லாமல் விட்டுடக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம்தான் அது தோல்வியா வெற்றியான்றதை முடிவு பண்ணணும். முயற்சியே இல்லாமல் எதையுமே முழுசாக சொல்ல முடியாது. முயன்றால் எல்லாமே முடியும். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமானே சொல்லுவார். முயற்சின்றது செல்வத்தை சேர்க்கும், செல்வத்தை வளர்க்கும். அந்த முயற்சி இல்லாதவங்க கிட்ட என்ன இருந்தாலும் அவங்கள வறுமையில் கொண்டு போய் தள்ளி விட்டுடும். அந்த முயற்சி தான் எல்லாத்துக்கும் மூலதனம். அறிவு, திறமை, முயற்சி இருக்கணும். முயல்றது தான் நோலார் பலர்.